ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபன் நியூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான சிக்கன் சுக்கா. மசாலாலாம் வறுத்து அரைச்ச இந்த சிக்கன் சுக்கா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன். இதில் சால்ட்டு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour மேரினேட் பண்ண விட்டுருங்க. அப்போ அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பேனில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3லேருந்து 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரே ஒரு சில்லி போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி போட்டுக்கோங்க. 4லேருந்து 5 காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். ஒரே ஒரு டீஸ்பூன் ஜீரகம். ஒரு முறை கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு எல்லாம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதில் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் போட்டிருக்கேன். உப்பு 2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இதில் 4லேருந்து 5 பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வந்துருச்சு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். இதில் 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசமாக நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இது ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தண்ணி ஆட்டோமேட்டிக்காக விட்டுருக்கோம். இது ஒரு முறை கிண்டி விட்டுருங்க. ஸ்டேஜில் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை கவர் பண்ணி 5லேருந்து 6 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இல்லைனா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்களா, சூப்பரான சிக்கன் மசாலா இல்லைனா சிக்கன் சுக்கா ரெடி. இதை அப்படியே சுடுசோறில் வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சிக்கன் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.